பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் பார்டர்ஸ்லேருந்து சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம். சிஎஸ்எஸ் பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கு ஓவராலாக பார்டர் கொடுக்கணும். நம்ம வந்து 4 சைட்ஸும் பார்டர் கொடுத்துக்கலாம், மார்ஜின் பாட்டம் மட்டும் கொடுத்துக்கலாம், அதுக்கு வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பார்டர் ரேடியஸில் கொடுப்போம். இதில் ஸ்டைலில் வந்து லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம கொஞ்சம் அதோட வித் அதிகமாக கொடுத்துக்கலாம். அதிலே பார்த்திங்கன்னா இப்போ பார்டர் ஸ்டைலு நிறையா இருக்குது, டாட்டர் டேஷ்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். இப்போ இது டாட் லைன்ஸு, டேஷ் லைன்ஸு, தென் சாலிட்னா எல்லாம் ஒரே லைன்ஸ் மாதிரி, அப்புறம் டபுள் பார்டர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த நேமை வச்சு நோ பார்டர், ஹிடன் பார்டர், ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பார்டர் ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொன்று கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் வந்து சிஎஸ்எஸில் வந்து பார்டர்ஸ்க்கு இருக்குது. நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் மாடலில் மார்ஜின் ஒன் ஆஃப் த பார்ட். மார்ஜின் அப்படிங்கிறது என்னென்னா யூஸ் டு கிரியேட் ஸ்பேஸ் அரவுண்ட் எலிமெண்ட்ஸ் அவுட் சைட். இப்போ ஒரு பார்டர் இருக்குன்னா அந்த பார்டருக்கு அவுட் சைடில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மார்ஜின்ஸ். இந்த சைடு இங்கே ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கிறது மார்ஜின்ஸ். இந்த மார்ஜின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் கொடுத்துக்கலாம், ரைட்டு 4 சைட்ஸ் மார்ஜின்ஸ் இருக்கா, 4 சைட்ஸும் நீங்கள் பர்டிகுலராகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒன்றாவும் கொடுத்துக்கலாம். இப்படி தனித்தனியாகவும் அசைன் பண்ணிக்கலாம். இல்லை மார்ஜின் இஸ் டு 20 பிக்சல் கொடுத்திங்கன்னா 4 சைட்ஸு 20 பிக்சலே வந்துடும். எனக்கு ஒவ்வொரு சைடும் நான் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இது எதுவுமே இல்லாமல் இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இது இங்கே தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு வந்து மார்ஜின் அப்படின்னு கொடுத்துட்டு எல்லா பக்கமே வந்து எனக்கு ஒரு 40 பிக்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 பிக்சல் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கம் 40 பிக்சல் எடுத்துக்குது. இதுக்கு ப்ரீவியஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 100, பாட்டம்லேயும் 100, அண்ட் தென் ரைட் அண்ட் லெஃப்டில் 100. இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு கண்டென்ட் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நினைக்கலாம் சரி பாட்டமில் 100 கொடுத்துருக்கா எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் 100, இதுக்கு 100 இருக்கும், இதோட டாப் வந்து 100 இருக்கும், இதோட டாப் 100, இதோட பாட்டம் 100. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம எந்த கண்டென்ட்டுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த மாதிரி எனக்கு நடுவில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்லாம் பார்த்தோன்னா நம்ம இது கொடுத்துக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா டைனமிக்காக இருக்காது, ஆனால் அது அப்படியே தான் இருக்கும், ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது சென்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்ஜினை யூஸ் பண்ணி சென்ட்ரு பண்ணாதீங்க. ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்திங்கன்னா தான் சென்டர் வரும். அதான் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்காது. ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு ஸ்டைல்ஸ் பண்ணால் மட்டும் மார்ஜினில் கொடுங்க, இல்லைனா நீங்கள் ஃப்ளெக்ஸ் போய்க்கோங்க. இதே வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரே கொலாப்ஸாக பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா டாப்பு, நெக்ஸ்ட்டு ரைட்டு, தென் பாட்டம், லெஃப்ட்டு. நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கல, நம்ம ஒட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 4 சைட்ஸ் கொடுக்காம டாப் அண்ட் பாட்டம் மட்டும் இப்படியும் கொடுத்துக்கலாம். இது டாப்பு, இது ரைட் அண்ட் லெஃப்ட்டு, இது பாட்டம். அது போக நம்ம 2ஆகவும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் டிக்ளேர்ஸ் டாப் அண்ட் பாட்டம், இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ டாப் அண்ட் பாட்டமில் 25 பிக்சல் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 பிக்சல் இருக்கும். ஸோ இது வந்து நான் 215 மாத்திரம்னா டாப் அண்ட் பாட்டமில் 250, இது வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 4 சைடுமே ஒரே இதான் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். மார்ஜின் ஆட்டோவும் இருக்குது. ஆட்டோனா யூ கேன் செட் மார்ஜின் ஆட்டோ ஹரிசான்டலி சென்டர் எலிமெண்ட்ஸ் வித் இட்ஸ் கண்டெய்னர் பேஸ்ட் அப்பான் கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி அது எடுத்துக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் பார்த்தீங்களா. இதோட வித் வந்து 100. ஸோ இதோட மார்ஜின் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து மாற்றும் போது ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. இப்போ இதுக்கு மார்ஜினே இல்லை, இதுக்கு வர மார்ஜின் இருக்குது தெரியுதா. இதுவே நீங்கள் இந்த ஆட்டோ கொடுக்கலன்னா உங்களுக்கு மார்ஜினே இருக்காது. ஆட்டோ கொடுத்தனால அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியுது. ஸோ இது ஒன்று இருக்குது. இன்ஹெரிட் அப்படின்னா என்ன ஆகும்னா அதோட பேரண்ட்டோட எலிமெண்ட் என்னவாக இருக்கோ அது இப்போ இங்கே வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து 100 இருக்கா. ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஹெரிட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த டிவோட் எலிமெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் ஆகும் பாரு. பட் ஆனால் நம்ம டிவ்வில் தான் கொடுத்துருக்கோம். டிவ் வந்து என்னென்னா அந்த ஓவரால் டிவ், இது பேரண்ட் எலமெண்ட், இந்த பேராகிராஃப் வந்து அதோட சைல்டு எலமெண்ட். ஸோ நம்ம அது இன்ஹெரிட் கொடுத்தோம்னா பேரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுவே இதுக்குள்ளே இருக்கிறது எடுத்துக்கும். பேரண்ட் அண்ட் சைல்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஓவராலாக ஒன்று வந்து ரேப் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஸ்டார்டிங் டிவ் தான் வந்துட்டு இது ஓவராலாக இருக்கிறது வந்து பேரண்ட்டு, இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சைல்டு. ஸோ இப்போ இது ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா பாடி வந்து பேரண்ட்டு, இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சைல்டு. ஸோ அந்த மாதிரி
அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக மார்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த 4 டைப்ஸாக இருக்குது, டாப், பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட். இது எல்லாத்தையும் நம்ம கொலாப்ஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டாப்பு அண்ட் தென் ரைட்டு, பாட்டம் அண்ட் தென் லெஃப்ட் இதை வந்து குறிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பேடிங். இப்போ வந்து மார்ஜின்னா இந்த பார்டருக்கு வெளியே இருக்கிறது மார்ஜின் நம்ம கொடுக்கணும். இப்போ எனக்கு கண்டென்ட் இருக்குது, இந்த கண்டென்ட்டுக்கு இந்த பார்டருக்கு வெளியே இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேடிங்கில் கொடுப்போம். மார்ஜின் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட் இந்த பார்டருக்கு வெளியே, இதே பேடிங் அப்படிங்கிறது அந்த பார்டருக்கு உள்ளே. ஸோ இது சேம் அதே மாதிரி தான் டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை இதில் நான் வந்து ஒட்டுக்காக கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது டாப் அண்ட் தென் திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் பாட்டம் அண்ட் தென் லெஃப்ட். தட் மீன்ஸ் டாப்பில் வந்து 25 பிக்சல் எடுத்துக்கும், அதே மாதிரி இது வந்து ரைட்டில் 50 பிக்சல் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நம்ம 3ஆகவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது டாப்பு, இது பாட்டம், இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட். 2ஆகவும் கொடுத்துக்கலாம். சேம் நம்ம மார்ஜினுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பார்டருக்கு உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேடிங் கொடுக்கறது, பார்டருக்கு வெளியே வந்துச்சுன்னா அது மார்ஜின் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸோட ஹைட் அண்ட் வித். ஹைட் வித் இருக்குது, மேக்ஸ் வித் இருக்குது, மின் வித் இருக்குது. ஸோ ஹைட் அண்ட் வித்னால் இதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், நார்மலாக நம்ம ஹைட் எவ்வளோ இருக்கும், வெயிட் எவ்வளோ இருக்குங்க மாதிரி. இது ஹைட் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கிறது எவ்வளோ, வித்துங்கிறது இந்த சைடில். ஸோ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 பிக்சல் நம்ம கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் எடுத்துக்கும். ஸோ நான் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கொடுத்தோன்னா நான் 50 பிக்சல் கொடுக்குறேன். இதே எனக்கு இது ரொம்ப இதாக இருக்குன்னா 10 பிக்சல் கூட கொடுத்துக்கலாம். ஸோ 10 பிக்சல் வந்து எனக்கு ஓவர்லாப் ஆகுது. ஸோ 20 பிக்சல். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா பேடிங். ஸோ பேடிங் ஒரு 10 பிக்சல் வேணும் அப்படின்னா உள்ளே ஸ்பேஸ் வரும், பார்டருக்குள்ளே ஸ்பேஸ் வரும். இதே எனக்கு வந்து மார்ஜினாக வெளியே, ஸோ அது ஒரு 10 பிக்சல் வேணும் அப்படின்னா இது 4 சைட்ஸும் எடுத்துக்கும். ஸோ அது வந்து வெளியே கொடுக்கும். உங்களுக்கு தெரியுதா? வித் அப்படிங்கிறது இப்போ 100% இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 100%ல் கொடுக்கறது நல்லது. ஸோ இப்போ எனக்கு இந்த வித்தே வந்துட்டு எனக்கு 100% வேணும், 90% மட்டும் போதும் அப்படின்னா அது வந்து ஓவரால் கண்டெய்னரில் 90% மட்டும் எடுத்துக்கும். சரிங்க பாருங்கள். இதே வந்து எனக்கு 50% போதும் அப்படின்னா பாதி மட்டும் எடுத்துக்கும், பர்சன்டேஜ்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த 50% வித் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ரேப் ஆகி வருது. ஸோ ஹைட்டு வந்து கூட நம்ம ஆட்டோ கொடுத்துக்கலாம். ஆட்டோ கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அது வந்து போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதுவே வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இது மாற மாற உங்களுக்கு இந்த மாதிரி டைனமிக்காக வேணும். டைனமிக்னால் அதுக்கு வர தகுந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இதை ஹைட் அண்ட் வித். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்குது. ஹைட்டில் நீங்கள் லென்த் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் பிக்சல்லையும் சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பிக்சல் யூஸ் பண்ணுறது பெட்டர். பர்சன்டேஜ்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். இன்ஷியல் அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அது மட்டும் எடுத்துக்கும். இன்ஹெரிட் அப்படிங்கிறது பேரண்ட் காம்பனண்ட்டில் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு டிவ்வில் வச்சுருக்கோன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து டிவ் நார்மலாக வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ 50% வித் எடுத்துக்கிச்சு. ஹைட் வந்து 200 பிக்சல். இதை நான் 20 பிக்சல் கொடுத்தாலும் அது ஹைட் வந்து கம்மியாகிக்கும். ஸோ நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி ஃபிக்ஸ்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஆட்டோவும் கொடுக்கலாம். மேக்ஸ் வித்தும் இருக்குது. மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ்டு செட் த மேக்ஸ். அதுக்கு மேலே அந்த வித்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஓவர்லாப் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸ் வித் வந்து 500 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கண்டென்ட்ஸ் கொடுத்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக எடுத்துக்காது. அதோட அதிகபட்ச இதுவே வந்து அந்த மாதிரி தான். அதுக்கு மேலே வந்துட்டு வித்துங்கிறது இந்த சைடு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஹைட்டுங்கிறது இது ஹைட்டு, இது வித்து. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ்லாம் நெக்ஸ்ட் லைனில் வந்து ரேப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம ஹைட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது நம்ம வந்து நமக்கு டைனமிக் கண்டென்ட்டுக்கு ஒத்து வரல. ஸோ நம்ம ஆட்டோ கொடுத்து இது பண்ணோன்னா நம்ம உள்ளே எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாலும் அது மாறிட்டே வந்துடும். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்குது. பட் ஏன் இங்கே போகலைன்னா நம்ம மேக்ஸ் வித் வந்து 500 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே போகாது. இதுவே நீங்கள் வந்து 600 பிக்சல் கொடுக்குறீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. இதுவே நீங்கள் ஒரு பர்சன்டேஜில் கொடுக்குறீங்க, ஒரு 90% நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்தா கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி இழுக்கிறதுக்கு அதுக்கு டைனமிக்காக பர்சன்டேஜில் கொடுக்குறது நல்லது. ஸோ இந்த 10% ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் மேக்ஸ் வித் கொடுக்குறீங்க, அதிகபட்ச வேல்யூவே அவ்வளோதான் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி.
ஸோ அவ்வளோதான் ஹைட் அண்ட் வித். பாக்ஸ் மாடல் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டுக்கு வெளியே இருக்கிறது பேடிங்கு, இந்த பேடிங்க்கு வெளியே இருக்கிறது வந்து பார்டருக்கு வெளியே இருக்கிறது மார்ஜின். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இதில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பாக்ஸ் மாடல். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது போக இப்போ நீங்கள் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம இதில் வந்துட்டு நமக்கு பாக்ஸ் மாடல் வேணும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து ஸ்டைல்ஸ் வேணும், இப்போ இது எங்கே நடக்குது தெரிலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு இது என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் போயிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றிலையும் ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேடிங் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக ஃபாண்ட் என்ன, கலர் என்ன, அதோட கிளாஸ் நேம் என்ன, எல்லாமே உங்களுக்கு இதில் தெரியும். இப்போ இதோட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது இந்த பாக்ஸ் மாடல் பேடிங் மார்ஜின் எல்லாமே வந்துட்டு இது மாதிரி ஹோவர் பண்ணாலே வந்துடும். அப்படி இல்லைனாலும் நம்ம இங்கே இது மூலிமா பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனாலும் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டிவாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹைட் இருக்கா, இந்த ஹைட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கா, ஸோ அதுக்கான லே அவுட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க, சம்வேர் ஸ்டைல்ஸ் அடி வாங்குது உங்களுக்கு எங்கே பார்க்கணுன்னு தெரியலனா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பாக்ஸ் வந்து சைஸிங் கொடுத்துருக்காங்க, கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நம்ம சேஞ்சும் பண்ணலாம், இங்கே அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்துகிட்டே இருக்கா, இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா இது ரிமூவ் ஆயிடும். ஸோ நார்மலுக்காக வந்துடும். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்டு தென் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அகெயின் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோவர் பண்ணுறது போயிடும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாக்ஸ் மாடல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் லைக் மோர் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.